வாங்க நண்பர்களே, இன்னைக்கு நம்ம லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கன்டென்ட் தான் பார்க்க போறோம். இப்போ உங்களுடைய எதிர்காலம், அதாவது ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்? அத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவ பார்க்க போறதுக்கு முன்னாடி சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. உங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? அதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சா உங்க லைஃபே ரொம்ப ஈஸியா இருக்கும் இல்லையா? ஆனா ஜோதிடம், கைரேகை, ஜாதகம்னு எதையும் நம்பாம உங்க லைஃபுக்கான எதிர்காலத்தை நீங்களே டிசைட் பண்ண போறீங்க. அது எப்படி முடியும்? வாங்க அந்த ஆச்சரியமான உண்மையை பார்க்கலாம். ஒரு இளைஞன் தன்னோட எதிர்காலத்தை பத்தி எல்லார்கிட்டயும் கேட்டுக்கிட்டே இருப்பான். என்னோட எதிர்காலம் நல்லதா இருக்கா, கெட்டதா இருக்கான்னு. சில பேர் நல்லதா இருக்குன்னு சொல்லுவாங்க, சில பேர் கெட்டதா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இவனோ அந்த கெட்டதை மட்டுமே நம்பிக்கிட்டே இருப்பான். அப்போ ஒரு நாள் ஒரு புத்திசாலி பாட்டி அவன்கிட்ட சொல்றாங்க, உன்னோட எதிர்காலம்ங்கிறது யார்கிட்டயும் கேட்டு வரப்போறது இல்லை. யார் சொல்றதையும் நீ நம்பவும் கூடாது. நிஜமாவே உன்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பது உன்னுடைய செயல், உன்னுடைய பழக்கம், உன்னுடைய குணம். இந்த மூணும் தான் உன்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்குது. இன்னைக்கு நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிறத பார்த்தாலே நாளைய உன்னுடைய தினம் எப்படி இருக்கும்னு நீயே கணிச்சிடலாம். எக்ஸாம்பிளுக்கு, நீங்கள் தினமும் என்ன சிந்திக்கிறீங்க அதுதான் உங்கள் மனநிலையை உருவாக்கும். நீங்கள் எதற்கெல்லாம் நேரம் செலவிடுறீங்களோ அதுதான் உங்களுடைய திறமையை உருவாக்கும். நீங்கள் எந்த பழக்கத்தை வளர்த்துக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய தரத்தை உயர்த்தும். இப்போ ஒருத்தர் தினமும் புத்தகம் படிக்கிறாரு அப்படின்னா ஒரு 5 ஆண்டுகளில் அவர் ஒரு அறிவாளியாக மாறிடுவார். தினமும் ஒருத்தர் உடற்பயிற்சி செய்கிறாரு அப்படின்னா அவர் 5 ஆண்டுகளில் ஒரு ஆரோக்கியம் மிகுந்தவராக மாறுவார். ஒருவர் தினமும் சோம்பேறித்தனமாகவே இருந்தால் அவரோட எதிர்காலம் கண்டிப்பாக வீணாகுவது அவருக்கே தெரிஞ்சிருக்கும். எதிர்காலம்ங்கிறது எங்கேயோ இல்லை, அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தினமும் என்ன செய்கிறீங்க, என்ன பழக்கத்தை வளர்த்துக்கிறீங்க, உங்களை சுற்றி யார் இருக்கா, யார் கூட நீங்கள் பழகுறீங்கிற வரைக்கும் உங்களுடைய எதிர்காலத்தை நீங்களே தீர்மானிக்கலாம். ஸோ உங்களோட ஃப்யூச்சரை நீங்கள் டிசைட் பண்ணணுமா? இன்னைக்குள்ள ப்ரெசன்ட் லைஃப்பில் நீங்கள் என்ன செய்கிறீங்கிறது தான் முக்கியம்.